ஒரு காலத்தில் வள்ளியூர் என்ற அமைதியான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தின் மக்கள் விவசாயம், பால் விற்பனை, கைத்தொழில் என்று எளிய வாழ்க்கை வாழ்ந்து வந்தார்கள். அந்த கிராமத்தில் சின்னத்தம்பி என்ற இளம் விவசாயி இருந்தான். அவன் மிகவும் உழைப்பாளி, ஆனால் கொஞ்சம் அவசரமான குணம் கொண்டவன். அவனுடைய அப்பா அடிக்கடி சொல்வார், மகனே, நேர்மையா நடந்தாதான் வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். ஒரு வருடம் வள்ளியூரில் கடும் வறட்சி ஏற்பட்டது. விளைச்சல் குறைந்தது. கடன் சுமை அதிகமானது. சின்னத்தம்பி மனம் கலங்கினான். அந்த நேரத்தில் ஒரு பெரிய வியாபாரி கிராமத்துக்கு வந்தான். அவன் விவசாயிகளிடம் சொன்னான், நீங்க அளவுக்கு குறைவா தராசில் போட்டு கொடுத்தாலும் நான் கவனிக்க மாட்டேன். நீங்க லாபம் பார்க்கலாம். பலர் தயங்கினார்கள். ஆனால் சின்னத்தம்பியின் மனதில் ஆசை வந்தது. ஒரு முறை மட்டும்தானே என்று நினைத்து அவன் தானியத்தை குறைவாக அளந்து கொடுத்தான். அன்று இரவு அவனுக்கு தூக்கம் வரவில்லை. அப்பாவின் வார்த்தைகள் மனதில் ஒலித்தன. நேர்மைதான் நிம்மதி. அடுத்த நாள் சின்னத்தம்பி வியாபாரியை தேடி போனான். நேற்று நான் குறைவா தானியம் கொடுத்தேன். இதோ மீதி என்று நேர்மையாக சொன்னான். வியாபாரி சிரித்தான். இப்படிப்பட்ட நேர்மையானவன் இன்றைய காலத்தில் அரிது. உன் தானியத்தை நான் அதிக விலையில் வாங்கிக் கொள்கிறேன். அந்த செய்தி கிராமமெங்கும் பரவியது. மக்கள் சின்னத்தம்பியை மதிக்க ஆரம்பித்தார்கள். சில மாதங்களில் அதே வியாபாரி சின்னத்தம்பிக்கு நிரந்தர ஒப்பந்தம் கொடுத்தான். அவனுடைய குடும்ப வாழ்க்கையும் நிம்மதியாக மாறியது. ஒரு நாள் சின்னத்தம்பி கிராமம் கூட்டத்தில் சொன்னான், லாபம் உடனே வரலாம், ஆனா நேர்மை இருந்தா வாழ்க்கை முழுசா வரும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏஜே ஃபேண்டசி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரியான கதைகள் வேணும்னு காமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் நாங்க போடுற கதைகளின் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரணும்னா பெல் ஐகானை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க.